Dear students, good morning. இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒண்ணா பார்த்துட்டு வரோம். அதில் nouns எக்ஸாம்ல எப்படி கேட்குறாங்கன்னா they will ask you to identify a kind of nouns. இப்போ நம்மளுக்கே தெரியும் noun என்னென்ன கைண்ட் இருக்கு நம்ம எட்டே புக்ஸ்ல பார்த்துருக்கோம். உங்களுக்கு லெசன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. சென்டென்ஸ் எல்லாம் எழுதுங்க கிளாஸ் கவனிச்சுட்டு. நீங்கள் ஈவினிங் படித்து காட்டுற டைம் உங்களுக்கு ஈவினிங் கூட நைட் தான் 8 PM to 10 PM ஸ்கூல் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பிட்வீன் 8 PM and 10 PM படித்து காட்டணும். புரியுதா? சார் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்க அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க ஒரு நவுனை. அந்த நவுன் என்ன கைண்டுன்னு சொல்லணும். நமக்கு தெரியும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன் என்னென்ன கைண்ட் இருக்கு. காமன் நவுன் இருக்கு, ப்ராப்பர் நவுன் இருக்கு, கலெக்டிவ் நவுன் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இருக்கு, அண்ட் மெட்டீரியல் நவுன் இருக்கு இல்லையா? அதில் எதுன்னு சொல்லிட்டு வி மஸ்ட் ஸ்பெசிஃபை. ஒரு சென்டென்ஸ்ல இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டை தவிரவே இந்த 2-3 நவுன் இருக்கலாம். ஆனால் அண்டர்லைன் பண்ண வேர்டு இருக்கு இல்லையா, அந்த நவுன் என்னன்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் வேற ஒன்று. சரி, இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. He won with his wisdom. அவன் தன்னுடைய அறிவினால் வெற்றி பெற்றான். விஸ்டம் விஸ்டம் நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்லையா, உணரதான் முடியும். ஸோ பார்க்க முடியாத உணரதான் முடியும்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எழுதும் போது கவனிங்க, அப்பதான் சார் எதுக்காக போட்டாரு ஏபிஎஸ்னு போட்டாரு புரியும். புரியுதா? சரி, தீஸ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரூட் பஸ். இந்த மக்கள்லாம் அவங்களோட ரூட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல பீப்புள் கலெக்டிவ் நவுனா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். மொத்தமாக பீப்புள் வந்து என்ன நவுன்? காமன் நவுன் தான். இந்த சென்டென்ஸ்ல இந்த கான்டெக்ட்ல பீப்புள் வந்து நிறைய ஜனங்க இருக்காங்க. இங்க இருக்கிற பீப்புள்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட ரூட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்ல வர பீப்புள் கலெக்டிவ் நவுன். எவர் சில்வர் இஸ் an award. எவர் சில்வர் என்ன நவுன்? அது காமன் நவுன். எவர் சில்வர் நம்ம காமன் நவுன் சொல்லல, மெட்டீரியல் நவுன் சொல்லலாமா? வெரி குட். எவர் சில்வர் நேம் ஆஃப் த மெட்டல், மெட்டீரியல் நவுன். காமன் நவுன் தப்பா சொல்லிட்டேன், மெட்டீரியல் நவுன். do not lean on the wall எழுதிடலாமா? மெட்டீரியல் நவுன். எழுதும்போது கவனிங்க, do not lean on the wall. wall எழுதுறது சுவர். சுவற்றின் மீது சாராதே, காமன் நவுன். பிரணீல் இஸ் an innocent student. நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, ஆனால் அந்த பிரணீல பொழுது மட்டும் ரொம்ப இன்னசென்ட். பிரணீல் இஸ் an innocent student. ஒருத்தரோட பேரை சொல்லி சொல்றோம். பிரணீல்ன்றது ஒரு நவுன், ஒருத்தரோட பேரை சொல்லி சொல்றோம். அப்போ ப்ராப்பர் நவுன். ஊரோட பேரு, ஆளோட பேருலாம் வந்ததுன்னா ப்ராப்பர் நவுன். அவாய்ட் லேசினஸ். சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க. வேற யூ கோ, ஸ்கூல் போனாலும் காலேஜ் போனாலும் தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சோம்பேறித்தனம் கூடாது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ அவாய்ட் லேசினஸ், சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்கள், தவிர்த்து விடுங்கள். இப்போ லேசினஸ்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கண்ணால பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கேட்டி போட்டலாமா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்தது ஐ கோ டு காலேஜ் பை பஸ். காலேஜ் காமன் நவுன். காலேஜ், ஸ்கூல், பார்க், பீச் இதெல்லாம் காமன் நவுன். எதுக்காக சொல்லிட்டே எழுதணும்னா அது கவனிங்க, ஏன்னா இது இந்த லைனோட வந்துட போகிறது. புரியுதா? லேசினஸ்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், காலேஜ்ன்றது காமன் நவுன். The whole crowd was watching. மொத்த கூட்டமும் அதுதான் கவனிச்சுட்டு இருந்தது. crowd collective noun. army, police, fleet நம்ம நிறைய வேர்டு கொடுத்துருப்பாங்க. collective noun. we can prepare breakfast from silt. siltனா ரவை. நமக்கே நல்லா தெரியும் silt என்னது? ரவை. உப்புமா எல்லாம் செய்யறாங்க, உப்புமா கேசரி எல்லாம் செய்யறாங்க இல்லையா? we can prepare breakfast from silt. அதனால மெட்டீரியல் நவுன்.
மாமண்டூர் இஸ் a village near காஞ்சிபுரம். மாமண்டூர் ப்ராப்பர் நவுன் எழுதலாமா? ப்ராப்பர்னுட்டு சரிங்க எழுது. மாமண்டூர் இஸ் a village near காஞ்சிபுரம். ப்ராப்பர் நவுன். ஒரு தடவை சொல்லலாமா? ரிப்பீட் பண்ணலாமா? விஸ்டம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பீப்புள் இந்த சென்டென்ஸ்ல பீப்புள் கரெக்டிவ் நவுன் தான் வந்திருக்கு. COLL இது சரி ஒரு EC கூட போட்டுக்கலாம். கரெக்டிவ் நவுன். பீப்புள் கரெக்டிவ் நவுன். எவர் சில்வர் நேம் ஆஃப் a material. Material noun. Do not lean on the wall. Wall common noun. Pranil is an innocent student. Proper noun. அதோட பேர். Avoid laziness. Abstract noun. I go to college by bus. College common noun. இங்க எழுதிட்டு common noun வேணா இங்க எழுதணும் ஒரு தடவை. காலேஜ்ன்றது common noun. The whole crowd was watching. மொத்த கூட்டமும் அங்கதான் பார்த்துட்டு இருந்தது. Crowd collective noun. COLL கொள்ளமா? உங்களுக்கு புரியணும், அதான் இம்பார்ட்டன்ட். We can prepare breakfast from silt. Siltனா ரவை. Material noun. Mamandur is a village near Kanchipuram. Mamandur இது ஒரு நேம் ஆஃப் தி வில்லேஜ். ப்ராப்பர் நவுன். புரியுதா? ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா சென்டென்ஸ் எழுத போட்டு இடம் கிடையாது. ஹோம்ஒர்க் தான் நினச்சிக்கோங்க. மீதி இருக்க 10 சென்டென்ஸோ 12 சென்டென்ஸஸோ எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் நைட் பிட்வீன் 8 and 10 PM படிச்சு காட்டு. புரியுதா? ரைட். பேஜ் நம்பர் 3. குட் நைட் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். குட் நைட்.